அடர்ந்த பசுமை நிறைந்த காட்டில் அனைத்து வகையான விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் 4 நண்பர்கள் இருந்தனர். தாரா புலி, பென்னி கரடி, மைலோ குரங்கு மற்றும் எலி யானை. ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேறுபட்டாலும் அவர்கள் ஒன்றாகவே இருந்தனர். ஒரு அழகான காலை நேரம் காடு முழுவதும் அறிவிப்பு ஒலிக்கும் சத்தம் கேட்டது. அது சிங்க அரசன் லியோவின் அறிவிப்பு. அன்பான விலங்குகளே, இந்த வருடம் மிகப்பெரிய காட்டுப் பேரணி 5 நாட்களில் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு குழுவும் ஒற்றுமையையும் நட்பையும் காட்டும் நிகழ்ச்சியை தயாரிக்க வேண்டும். 4 நண்பர்களும் ஒரே குழுவாக சேர முடிவு செய்தார்கள். நாம் எவ்வளவு நல்ல வேலை செய்கிறோம் என்பதை எல்லாருக்கும் காண்பிக்கலாம் என்று தாரா கூறினாள். நாம் ஒரு அழகான வண்டியை செய்யலாம் என்று பென்னி உற்சாகமாகச் சொன்னான். அதிலே நான் குதிக்கலாம் என்று மைலோ புன்னகைத்தான். நான் என் துதிக்கையில் எல்லாவற்றையும் எளிதில் தூக்கி வைக்கலாம் என்று எலி மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அடுத்த நாள் காலை அவர்கள் வேலை தொடங்கினார்கள். மைலோ மரமாக தாவி வண்ணமயமான இலைகளும் கொடிகளும் சேகரித்தான். அதை நன்றாக கட்டணும் என்று எலி கூறி கொடிகளை நிலைநிறுத்த உதவினாள். பென்னி பெரிய கிளைகளையும் மென்மையான பசுமையான புல்களையும் கொண்டு வந்தான். தாரா தன் கூரிய நகங்களை பயன்படுத்தி மரத்தில் வடிவங்களை செதுக்கினாள். இதுதான் நம் வண்டியின் முன்னங்கம் என்று பெருமையுடன் கூறினாள். இந்த கொடி பக்கத்துல இருக்கணும் என்று மைலோ சொன்னான். இல்ல, மேல இருக்கணும் என்று பென்னி மறுத்தான். எலி மெதுவாக, 2 முயற்சி பண்ணலாமா, பிறகு யாருடையது நல்லா தெரிகிறதோ அதை வைத்துக்கலாம் என்றாள். 2ஐயும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அது தாராவின் தலையில் விழுந்தபோது எல்லாரும் சிரித்தார்கள். சரி, ஓட்டு போட்டு தீர்மானிக்கலாம் என்று தாரா சிரித்தாள். ஒவ்வொரு நாளும் அவர்களது வண்டி இன்னும் அழகாக மாறியது. அவர்களிடையில் ஓய்வெடுத்து சிற்றுண்டிகள் பகிர்ந்து ஒருவரையொருவர் ஊக்குவித்தனர். ஒரு இரவு கனமழை பெய்தது. அவர்களது வண்டி நனைந்து விட்டது. சில அலங்காரங்கள் பழுதடைந்தன. மைலோ உடனே கலங்கினான். நம்முடைய கடுமையான உழைப்பு என்று முகம் குனிந்தான். பென்னி அவனை தட்டி, பரவாயில்லை மைலோ, இன்னும் நமக்கு தேவைப்படுற நேரம் இருக்கிறது, நம்மால் சரி செய்ய முடியும் என்றான். நாம் இவ்வளவு நன்றாக ஒருங்கிணைந்து செய்தோம். விடாமுயற்சி இருந்தா எதையும் மீட்டுக்கலாம் என்று எலி கூறினாள். அவர்கள் இன்னும் அழகாக அதை மீண்டும் அமைத்தார்கள். பேரணி நாள் வந்தது. காட்டின் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி பார்த்தார்கள். இசை தொடங்கியது. வண்டிகள் வந்தன. பறவைகள் இறகுகளுடன், பாம்புகள் ரிப்பன் பேயாட்ட நடனத்தில், தவளைகள் பாடலுடன் வந்தன. பின் வந்தார்கள் தாரா, பென்னி, மைலோ மற்றும் எலி. ஒரு பசுமை வண்டியில் இலைகளாலான அலங்காரம், பூக்கள் வடிவங்கள் மற்றும் சுழரும் தேங்காய் சக்கரங்களுடன். மைலோ கொடிகளில் குதித்து வந்தான். தாரா முன்பக்கம் நடனம் செய்தாள். பென்னி மரத்தட்டுகளில் இடித்தான். எலி தன் தும்பிக்கையால் நீரை தெளித்து ஒரு அழகான வானவில் உருவாக்கினாள். காட்டில் உள்ள அனைவரும் கைகொட்டி மகிழ்ந்தனர். அரசர் லியோ எழுந்து கூறினார், நட்பு மற்றும் ஒருமைப்பாட்டை காட்டிய சிறந்த வண்டி இவைதான். விலங்குகள் கைதட்டி கொண்டாடினர். 4 நண்பர்களும் தங்களுக்குள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்தார்கள். அந்த நாளிலிருந்து அந்த வண்டி மட்டுமல்ல, அந்த நால்வரும் காட்டில் அனைவருக்கும் ஒரு பாடமாக நினைவில் நின்றனர். நாம் எவ்வளவு வேறுபட்டாலும் நாம் அன்புடன் ஒருவரையொருவர் மதித்து ஒருங்கிணைந்து வேலை செய்தால் அதிசயங்களை ஏற்படுத்த முடியும். பாடம்: நட்பு என்பது ஒருவருக்கொருவர் கேட்பதிலும் உதவுவதிலும் ஒற்றுமையாக செயல்படுவதிலும் பிரதிபலிக்கிறது. நல்ல குழு ஒருங்கிணைப்புதான் வெற்றிக்கு பாதை.